அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மை வி3 ஆட்ஸ். நம்ம அன்றே கூறியது போல் இன்றைக்கி 2 செப்டம்பர் மக்களே, இன்றைக்கி உங்களுக்கான ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றியும், இரண்டாவது விஷயம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் மை வி3 ஆட்ஸுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது என்ன தீர்ப்புன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இன்றைக்கு செப்டம்பர் 2, 2024. இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் மக்களே. அதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனி மேலே போடப்பட்ட அந்த பழி அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் வாயிலாக எப்படி அந்த பழி ஆல்மோஸ்ட் நீங்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஃபஸ்ட் அதை பற்றி பார்த்துடலாம். இது நீங்கி இருக்கிறது எப்படி காரணம், யார் காரணம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது வேறு யாரும் இல்லை மக்களே, உங்கள் கம்பெனி மீது பொய்யான தகவலையும் பொய்யான புகாரையும் கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷ காலத்துக்கு மேலே மன உளைச்சல் கொடுத்து கடந்த ஒரு 6 மாதமாக இந்த கம்பெனிக்கான எந்த ஒரு பர்ச்சேஸ், எந்த ஒரு சேல்ஸும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு கடந்த 2 மாதமாக அவங்க எம்டி இன்றைக்கி ஜெயிலில் இருக்கார் அப்படின்னால் அதற்கு காரணமாக இருந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராடு தான் இன்றைக்கு உங்கள் கம்பெனி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தின் வாயிலாகவே மக்களை இவங்க ஏமாற்றலை, மக்கள்கிட்ட மோசடி பண்ணல அப்படின்னு நீதிமன்றத்தின் வாயிலாகவே இந்த ஒரு ஆர்டர் வெளியாவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. அவன் ஒரு ஃப்ராடு தான். அவன் பண்ண குட்டி கழகத்தில் உண்மையெல்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்களே. அதாவது இவன் ஒரு ரிட்டு போட்டிருந்தான். அதாவது நிறைய பேருக்கு ரிட் என்னன்னு தெரியாமல் இருந்தேன். ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரிட் அப்படிங்கிறது நீதிமன்றத்தின் வாயிலாக காவல்துறையோ அல்லது வேறு யாராவது கவர்மெண்ட் பாடியோ இந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்காக வாங்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் தான் ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு காவல்துறையில் ஒரு விஷயம் வேணும், அந்த வேலையை பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னால் இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சோவான்சோ விஷயத்துக்கு இவங்க இந்த வேலையை பண்ணாமல் இருக்கிறாங்க, ஸோ அந்த வேலையை பண்ணுமாறு நீங்கள் உத்தரவு போடுங்கன்னு டைரக்ஷன் கேட்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட டைரக்ஷன்ஸ் வாங்குறதுக்கு பேர் தான் ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க மக்களே. இவன் என்ன பண்ணுறானால், நீங்கள் பாருங்கள், ஜூன் மாதம் 4 இந்த வழக்கு ஈஓடபிள்யூ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மாற்றப்படுகிறது. அதே ஜூலை அன்னைக்கு 5 பார்த்தீங்கன்னா உங்கள் எம்டி போய் சரண்டர் ஆகிறாரு ஈஓடபிள்யூ, அதாவது ஹைகோர்ட்டு சரண்டர் ஆகிறாரு. ஈஓடபிள்யூ தான் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஜூலை மாதம் கரெக்டாக ஜூலை 5 சரண்டர் ஆகிறார். ஜூலை 19 அன்னைக்கு அவன் ரிட்டு ஒன்று போடுறான். எதுக்கு ரிட்டு போகிறான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மக்களே, நல்லா போயிட்டுருக்க விசாரணையை இவனுக்கு தகுந்த மாதிரி இந்த விசாரணையை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை கொடுப்பதற்காகவே ரிட்டு போடுறான் அப்படிங்கிறது இங்கே நமக்கு ஊர்ஜிதமாகுது. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வழக்கு இவ்வளோக்கு மாற்றிட்டாங்க. ஜூலை 5 அன்னைக்கு இப்போ சரண்டர் ஆகிட்டார். ஜூலை 5 தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டமேனிக்கு இவனுக்கு என்னென்ன வாயில் வருதோ, என்னென்ன தோணுதோ, எப்படி இந்த வீடியோவில் பேசிட்டு உட்காந்துருப்பானோ அதே மாதிரி இவன் மெயில் அனுப்பிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கிறான் ஈஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கு, அப்புறமா ஐபிஎஸ் ஆஃபீஸஸ்க்கு, ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கிறான். இந்த மெயிலை ஒரு கட்டத்திற்கு மேல் பார்ப்பதற்கு விருப்பப்படாமல் காவல்துறையே வெறுக்கிறது. இதை ஏன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மாதிரி தொடர்ந்து மெயில் அனுப்புகிறவங்க பேர் பெட்டிஷன் மாங்கர்னு சொல்லுவாங்க காவல்துறையில். ஆக்சுவலாக காவல்துறை 2 விதமான மாங்கர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு 2 விதமான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று பேர் பெட்டிஷன் மாங்கர், இன்னொன்று ப்ராப்ளம் மாங்கர். அது சும்மா தேவையில்லாமல் துருன்னு பிரச்சனை பண்ணுவான், க்ரைம் பண்ணுவான் பாருங்கள், அவன் பேர் ப்ராப்ளம் மாங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அவன் மேலே தான் அரெஸ்ட் பண்ணி கூண்டாஸ்லாம் போடுவாங்க. நீங்கள் என்ன தான் அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உதாரணத்துக்கு திருட்டு கேஸில் மாட்டுவாங்க பாருங்கள் மக்கள். நீங்கள் திருட்டு கேஸில் மாட்டுறப்போ நீங்கள் அந்த போலீஸ்கிட்ட போய் அவன் மாட்டுறப்போ அழுவான், கெஞ்சுவான், பண்ணவே மாட்டேன் சார்ன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுவான். அவனை ரிமாண்ட் பண்ணுவாங்க, பெயிலில் வெளியே வருவான், நெக்ஸ்ட் டே அதை பண்ணுவான். ஸோ இவன்லாம் ப்ராப்ளம் மாங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இவன் இந்த ஃப்ராடு பார்த்தீங்கன்னா இவன் பேர் பெட்டிஷன் மாங்கர்னு சொல்லுவாங்க. அதாவது இவனுக்கு என்ன மாதிரியான விஷயம் வேண்டுமோ அதனை காவல்துறையை செய்ய வைப்பதற்காக தொணன்னு பெட்டிஷன் மேலே இல்லை மெயிலு இல்லை மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ். இப்போ பாருங்கள், அவன் ரீசெண்டாக போடுறத மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் இந்த வழக்கை பற்றி கூறுவதற்கு நீங்கள் தைரியம் இருக்கா அப்படிலாம் போட்டுட்ருக்கான். உனக்கு ஏன் பொதுமக்கள்கிட்ட ஏன் ஈஓடபிள்யூ சொல்லணும்? என்ன அவசியம் வேண்டி கிடக்கு?
தேர் ஆன்சரபிள் டு த கோர்ட் ஆஃப் லா. அவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. நீ எதுக்கு தேவையில்லாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு பார்க்குற நமக்கே இது கேவலமாக தெரிகிறது. இப்போ விசாரிக்கிற போலீஸ் யோசிச்சு பாருங்கள் மக்களே, இவன் தான் ஒரு பக்கா பெட்டிஷன் வாங்கறன்னு சொல்லலாம் மக்களே. இவன் என்ன பண்ணுறான்னா தொடர்ந்து மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கான் IOWக்கு, கண்ட மணிக்கு அனுப்புகிறான். ஆனால் அவர்கள் விசாரிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய தகவல் வேறு மாதிரி இருக்குது, இவன் அனுப்புறது வேறு மாதிரி இருக்குது. ஒரு பாயிண்டில் பேசிக் பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே இவனுடைய மெயிலை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, இவன் பற்றின வந்த இன்ஃபர்மேஷன்ஸை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க காவல்துறை. இதை உடல் அவன் எடுத்தது பார்த்தீங்கன்னா 19/7 அன்னைக்கு, ஜூலை 19 அன்னைக்கு ஒரு ரிட்டு போடுறான். என்ன போகிறான்னா, ஏன் ரிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன எதிர்பார்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு பின்னாடி வந்து பாமக ரம்னமணி ராமதாஸ் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பீத்தல் இருக்கும், அடுத்து கட்சியில் இருக்கின்ற பீத்தல் இருக்கும். இந்த பீத்தலை வைத்துக்கொண்டு எனக்கு முன்னாடி கட்சி இருக்குது, ராமதாஸ் இருக்கார், அதனால் நான் என்ன சொல்ல வரணும், இப்போ தொடர்ந்து பெட்டிஷன் போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி மக்களே ஒரு பெட்டிஷன் வாங்கர் இருக்காங்கனால் அவனை அழைத்து காவல்துறை பேசுவார்கள், ஜென்ரலாக பேசுவாங்க. என்னங்க அவங்க பிரச்சனை, என்ன ஆச்சு அவங்க, ஏன் என்ன ஆச்சு, என்ன இஷ்யூ, இல்லை இந்த மாதிரி சரிங்க நான் விசாரிக்கிறோம் கவலைப்படாங்க அப்படின்னு பேசுவார்கள். இது பெட்டிஷன் வாங்கரை ஹேண்டில் செய்யும் ஒரு விதமாக பயிற்சியே கொடுப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இவனை கூப்பிட்டு பேசணும் எதிர்பார்த்துருக்கான், அதனை அவர்கள் செய்யவில்லை. அப்போ பார்த்தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி ரிட்டு போடுறான். ரிட்டு போட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து புகார் கொடுத்துருந்தோம், இந்த அடிப்படையில் வந்து விசாரணை வந்து இது IOWக்கு மாற்றினாங்க, இவர்கள் விசாரணை ஒழுங்காக செய்யவே இல்லை, நாங்கள் பல விஷயம் தகவல் கொடுக்குறோம், அந்த தகவலை அவங்க ஏற்றுக்கலை, அப்போ விசாரணையை ப்ராப்பராக அவங்க பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இவர்கள் விசாரணையை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கேட்குறான் ஹைகோர்ட்டில். இப்போ 2 பாயிண்ட் யோசிக்கலாம் மக்கள். என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஹைகோர்ட்டில் ஒருத்தவங்க பெட்டிஷன் போடணும் அப்படின்னால் அதற்கு ஒரு அட்வொகேட்டை நீங்கள் ஹையர் பண்ணாலோ, நீங்கள் ஃப்ரெண்டை அதாவது கூட படித்த ஃப்ரெண்டு அட்வொகேட்டாக வச்சா கூட ஒரு மினிமம் பணம் கொடுத்தா தான் அவங்க அப்பியர் ஆவாங்க, கேட்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸாவது கொடுத்தாகும். இப்போது நம்ம தொடர்ந்து இந்த மைவித்ரி மெம்பர்ஸ் கேட்குற கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு என்ன வேலை பார்க்குறான், அவன் ஒரு வேலை பார்த்தா தானே அந்த வேலைக்கான சம்பளம் உனக்கு கிடைக்கும், இல்லை வருமானம் கிடைக்கும், அந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ண முடியும். அவன் என்ன வேலை பார்க்குறான், அவனுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம், ஆனால் அதை பற்றி அவன் வந்து இதுவரை ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனால் ஹைகோர்ட்டில் இப்படி ஒரு பெட்டிஷனை ரிட்டை வந்து போடுறதுக்கு அவனுக்கு எங்கேருந்து பணம் வந்தது, யார் பணம் கொடுக்குறா அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம முன்வைக்கிறோம் அந்த இடத்துல. அதுக்கான சொல்யூஷன் நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம் மக்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரிட்டு போடுறான், ரிட்டு வந்து ஹியரிங்க்கு வருது, வந்ததுக்கு பிறகு கவுண்டர் ஏறாங்க IOW கிட்ட. அந்த கவுண்டரில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி காட்டுற மக்களே. ஏன்னால் அந்த கவுண்டரில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது, அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருக்குது பாருங்கள், கிளாசிக்கான தீர்ப்புன்னு சொல்லுவோம். அந்த தீர்ப்பு ஒன்றே போதுமானது. மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மக்களுக்கு மோசடி பண்ண கம்பெனி இல்லை அப்படிங்கிறதுல அந்த தீர்ப்பில் போடப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை இங்கே வந்து ஊர்ஜினப்படுத்துதுன்னு சொல்லலாம். என்னன்றதை நான் படித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இவங்க போட்ட இந்த கவுண்டரில் ஒரு சில மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு படித்து காட்டி அர்த்தம் சொல்கிற மக்களே. அதில் செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, I submit that I deny all the allegations and averments in the petition for direction filed on behalf of the petitioner as false and frivolous except those that are specifically admitted hereunder and put the petitioner to stick proof thereof. அது இவன் போட்ட விஷயங்களில் சில விஷயத்துக்கு நாங்கள் இங்கே வந்து விளக்கம் கொடுத்துட்றோம், மற்ற எல்லாமே ஃபால்ஸு, அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க சொல்லணும் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டாகவே போட்டாங்க இந்த இடத்துல. அடுத்தது நான் படித்து காட்டல மக்கள், சில பாயிண்ட்ஸ் அவங்க முக்கியமாக அவங்களுக்கு வந்து டினோட் பண்ணுறேன். இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, 60 லட்சம் பேர் மைவி3 ஆட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதில் 9 லட்சம் பீப்புள் இதில் 2500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் இதுவரையில் வந்த கம்ப்ளைண்ட் வெறும் 15 தான். அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க போலீஸில் IOWவில். So far we have received only 15 complaints அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்கே புரிகிறது, ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இவ்வளவு பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, இந்த பெட்டிஷன் வாங்கர்ஸ் ப்ரெஷரு, இதெல்லாம் மீறி IOW இந்த வழக்கை டீட்டெயில்டாக விசாரிச்சிருக்கிறாங்க, தெளிவாக விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு we have to give a hats off சீரியஸ்லி. ஏன்னால்
இவ்வளவு தெளிவாக விசாரித்தால்தான் இவ்வளவு ப்ரெஷரை மீறி இவங்களுக்கு சாதகமாக விஷயத்தை கொண்டு வராமல், இந்த பெட்டிஷன் வாங்குகிறோ இந்த கட்சிக்கு சாதாரண விஷயத்தை கொண்டு வராமல் உண்மை என்னென்று கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இங்கே பாடு தெரிவிக்க வேண்டும் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ரைட்டு, வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது. இப்போ இதெல்லாமே தீர்ப்பில் சூப்பராக இருக்கும் பாருங்கள், நான் படித்து காட்டுறப்போ உங்களுக்கு. அடுத்தது, இந்த கம்பெனியில் மொத்தம் 83 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் ஆயுர்வேதிக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்ந்தது. இப்போ நிறைய பேர் கேட்டிங்க, சார் நிறைய இடத்துல சீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே சார், பலாதோ சீஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க, ஃபார்ச்சூன் சீஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, அக்கௌண்ட் சீஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, இது என்ன ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சார் அர்த்தம் கேட்குறீங்க. ஏன் இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயம், ஒரு EOW ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறாங்க பாருங்கள் மக்களே, 15 கம்ப்ளைண்ட் இந்த கம்பெனிக்கிட்டேருந்து வந்திருக்கு, இந்த கம்பெனி எடுத்து வந்திருக்குன்றாங்க. இப்போ இந்த 15 கம்ப்ளைண்ட்டுக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத இவங்க டினோட் பண்ணி டிரைவ் பண்ணி கொடுத்துருவாங்க கோர்ட்டில். ஆனால் இந்த கம்பெனி இந்த 15 பேரை ஏமாற்றிட்டு பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கேள்விக்கு பதிலாக இந்த கம்பெனியுடைய அசையும் சொத்து எவ்வளோ, அசையாம் சொத்து வேல்யூ எவ்வளவு, இந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த கம்பெனி எவ்வளோ பேங்க் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இது எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணி, சார் இந்த வேல்யூ இவ்வளோ, அதாவது கம்ப்ளைண்ட் வேல்யூ இவ்வளோ, ஆனால் இந்த கம்பெனிக்குன்னு இவ்வளவு கோடிக்கு சொத்தும் ப்ராப்பர்ட்டியும் அக்கௌண்ட்லேயும் காசு இருக்குது அப்படின்னு காமிச்சிடுவாங்க. இப்போ கோர்ட் என்ன யோசிப்பாங்கன்னா, ஏங்க இந்த வேல்யூ வந்து 15 பேர் வேல்யூ என்ன மிஞ்சி போனால் 15 லட்சம் இருக்குமா, அவ்வளோதான், 18 lakhs இருக்கும், 18 lakh rupees வேல்யூ. அது இங்கே இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது பல கோடிக்கு இருக்குது. இப்போ இது அக்கௌண்ட்லேயே பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 118 கோடி இருக்குது அக்கௌண்ட்டில் மட்டும், 118 கோடி. இப்போ 18 லட்சம் தான் வேல்யூ. ஸோ இதை கோர்ட்டு வந்து முடிவு பண்ணல மக்களே. இந்த முடிவு பண்ணுவதற்காகத்தான் இந்த எல்லா விஷயத்தையும், எல்லா இந்த மைவி3 ஆட் சொந்தமான எல்லாத்தையுமே இவங்க ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நாட் சீசிங், இட் இஸ் அட்டாச்சிங். அட்டாச் பண்ணி காட்டுவாங்க, இதுதான் விஷயம்னு காட்டுவாங்க. இப்போ இதுதான் பண்ணியிருக்காங்க, இதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒன்லி 15 complaints we have received, ஆனால் இதில் இவ்வளவு அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் மட்டும் இருக்குதுன்னு காட்டுறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க மக்களே. இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கும், அதாவது 2500 கோடி ரூபாய் இவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்காங்க. 118 கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாம் கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, சார் இப்போ இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குதுனால் எப்படி சார் கொடுப்பாங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா. இதற்கான விடையை நான் லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இன்னொரு பாயிண்ட் நான் படித்தே காட்டுறவங்களுக்கு. அதாவது இதுவரையில் இவங்க சொன்ன இந்த சீட்டிங் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னென்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிற வார்த்தை இவங்களே பயன்படுத்துகிறாங்க ஒரு இடத்துல மக்கள். அதாவது 9th பாயிண்ட் சொல்கிறாங்க, இட் இஸ் சப்மிட்டட் தட் மைவி3 ஆஃபர்ஸ் மணி ஃபார் வாட்சிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் தி மைவி3 ஆட்ஸ். மக்களுக்கு விளம்பரம் பார்ப்பதற்கு பணம் கொடுக்கிறார்கள். பீப்புள் ஹாவ் டு பே மெம்பர்ஷிப் அண்ட் பர்ச்சேஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வித் ரேஞ்சஸ் ஃப்ரம் மெம்பர்ஷிப்னு போடுறாங்க. ஸோ இதில் பர்ச்சேஸ் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க EOW. ஸோ அதுவும் இங்கே வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க தெளிவாக. அடுத்தது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மக்களே, முக்கியமான பாயிண்ட், அதாவது 526 கோடி ரூபாய்க்கு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸும் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு போட்டிருந்தாங்க இல்லைங்களா. இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இதை வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க, மொத்தமாக எடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. இதில் 2-3 விளக்கத்தை நான் கொடுத்தே ஆகணும். ஏனென்றால் இவன் பேசின ஒரு விஷயத்தை வந்து மக்கள் எனக்கு அமைச்சிருந்தாங்க. என்னென்னால் இது 526 கோடி ரூபாய்க்கு வந்து ஒர்த்துன்னு சொல்கிறாங்க, அது அப்படி கிடையாது, இது வந்து வெறும் 15 lakh rupees தாங்க ஒர்த்து அப்படின்னு அவன் பேசியிருந்தான். சரி, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திடுறேன். இவன் வந்து அங்கே டினோட் பண்ணது பூரா பார்த்தீங்கன்னா 526 கோடி ரூபாய்க்கு மாத்திரை இருக்குதான், அப்போ அவ்வளோ மாத்திரை யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறான். ஃபஸ்ட்டு இங்கே சொல்லலாம் மக்களே, இவங்க தெளிவாக சொல்கிறாங்க 83 ப்ராடக்ட்ஸு இந்த மைவி3 ஆட்ஸில் ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை அவங்க விற்கிறாங்க, அதை தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போது 83 ப்ராடக்ட்ஸு இன் ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஒர்த் ஆஃப் 526 கோடி. இதில் வந்து கேப்சூல்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து ஊறுகாய் இருக்குது, மசாலா பொடி இருக்குது, மிளகா பொடி இருக்குது, சோப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ 526 கோடி ஒர்த்தான ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை அவங்க அங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க.
இப்போது இவன் சொன்ன பாயிண்ட்டுக்கு வரலாம். இவன் எந்த அளவுக்கு கூமுட்டை நான் அவனுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மக்களே. அதாவது இவன் சொல்கிறான் 526 கோடிலாம் கிடையாதுங்க, அது மக்களுக்கு வந்து விற்கிறது, ஆனால் அது ஒர்த்து 15 lakhs தான் இருக்கும், அவ்வளோக்கு தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறான். சரிங்க, அப்போ நம்ம அதுக்கே வந்துக்கலாம். 15 lakh rupees தான் இது ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறான், 15 lakh rupees தான் இதுக்கு ஒர்த்து அப்படின்னால் 15 lakh rupees இன்ட்டு 3500 மடங்கு போட்டால் தான் 526 கோடி வரும். அப்போது நம்ம அப்படியே அந்த 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 ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கலாம் மக்களே. அப்போது ஒரு சிஎம் மெம்பருக்கு 1,21,000 சில்லற ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னால் அதுலேருந்து 3500 மடங்கு டிவைட் பண்ணிங்க அப்படின்னால் 40 டப்பா கேப்சூல்ஸு, ஒவ்வொரு டப்பாவும் கிட்ட 96 மாத்திரை இருக்கும் இல்லைங்களா, 40 டப்பா கேப்சூல்ஸுமே இவன் சொல்கிற கணக்குப்படி பார்த்தால் 1,21,000 மக்கள்கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் 3500 மடங்கை நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கனால் 1,21,000 ஒருத்தன் கட்டுறாங்கனால் 40 டப்பா கேப்சூல்ஸு எல்லாமே சேர்த்து வெறும் 34 ரூபாய்க்கு தான் இவங்க தயார் பண்ணுறாங்க, அவ்வளோதான் இதில் ஒர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு பண்ணுற மக்களே. நீங்களே சொல்லுங்கள், 40 டப்பா கேப்சூல், ஒரு டப்பாவுடைய ஸ்டிக்கர் கூட ₹1.50 இருக்கும். ஆனால் இவன் சொல்கிற கணக்குப்படி பார்த்தால் 40 டப்பாவும் சேர்த்து 34 ரூபாய்க்கு தான் இவன் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறான். அப்போது ஒரு டப்பா எத்தனை பைசாக்கு வாங்குறாங்க? 80 பைசா வாங்குறாங்களா? இவன் எந்தளவுக்கு ஃப்ராடு கூமுட்டை எப்படி மக்களை ஏமாத்தன்ற நீங்களே பார்த்துக்க மக்களே. இன்னொரு விஷயம் பாருங்கள், 526 கோடி அப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ப்ராடக்டோடைய செல்லிங் ப்ரைஸ் கிடையாது, பர்ச்சேஸ் ப்ரைஸ். நீங்கள் நல்லா பார்க்கணும் சார். இந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு சொல்கிற மக்களே, ஒரு குடோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குடோன்லேருந்து இவங்க அந்த ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சட்டை வச்சுக்கலாம், ஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சார் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷர்ட் சார், ஃபயர் ஆக்சிடென்ட் சார், எரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1000 ஷர்ட்டு எவ்வளோ ஒர்த்து சாருன்னு கேட்டால், சார் 1000 ஷர்ட்டு நான் ஒரு சட்டையுமே நான் வந்து 1000 ரூபாய்க்கு விற்பேன் அப்படின்னு அந்த கணக்கு கொடுக்க மாட்டாங்க. சார் 1000 ஷர்ட் சார், ஒவ்வொரு ஷர்ட்டும் வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன் சார் அப்படின்னா 1000 × 100ன்னு போட்டு தான் அதுக்கான ஒர்த்தை அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஏனால் அப்படி பண்ணும்பொழுது தான் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, நிவாரணம் வேணும் கவர்மெண்ட்டை கேட்டால் என்ன பர்ச்சேஸில் அவங்க அமௌண்ட் என்ன பர்ச்சேஸ் அமௌண்ட் இவங்க பண்ணாலும் 1000 சட்டையை அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் நிவாரணமாக கொடுக்கும். ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்டு இது கவர்மெண்ட்டு தப்புன்னு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. அப்போது 1000 சட்டையை இதை விற்றானா, சார் 1000 சட்டை சார், இந்த படம் அந்த மாதிரி தான் மக்களே. இந்த சிங்கம் படத்தில் ஒரு காமெடி வரும் பாருங்களேன். சரி ஆடு திருடு போயிடுச்சு சார், சரிப்பா எவ்வளோப்பா ஆடு, ஒரு 500 கொடுத்துருப்பான்னா அது எப்படி காணும்பா, அப்புறம் 25,000 வேணும்னு கேட்பான். எப்படின்னு கேட்டால் அந்த ஆடு குட்டி போடும், குட்டி வட்டி போடும், அது இன்னொரு குட்டி போடும், இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டு சொல்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆடு காணும் அப்படின்னால் அந்த ஆட்டோடைய ஒர்த்தை என்னன்னு தான் பார்ப்பாங்க. இப்போ இங்கேயுமே ஒரு சட்டை எரிஞ்சு போச்சுன்னா அந்த சட்டை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன், 100 ரூபாய்க்கு வாங்கினேங்க, 1000 சட்டைங்க. அப்போது உன்னுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட் என்னன்றதை இங்கே பார்ப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா UOW இந்த ஆயுர்வேதிக் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க பில்லோடு இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த பர்ஃபெக்டான இன்வாய்ஸோடு இங்கே கொண்டு வந்து தான் 526 கோடி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க 83 ப்ராடக்ட்ஸு. இவன் எப்படி மக்கள்கிட்ட மாற்றி பேசுகிறான் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க மக்களே. இப்போ அடுத்தது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் வந்து ஹைலைட். ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். The petition has been filed to expedite the investigation in crime number 9 of 2024. The petitioner, herein to give awareness to the public about the mischief of MLM company, has come forward to issue directions to the respondent police to complete the investigation registered in crime number 9 under UOW wing போட்டான். ரைட். தேர்ட் பாயிண்ட் தான் மக்களே மிக மிக முக்கியம். The learned government advocate criminal side states that the complaint, which was originally registered by CCB Coimbatore, now got transferred to UOW Chennai, and an officer in the rank of DSP is monitoring the investigation. Full stop. Around 2,500 crores of rupees is involved in the money circulation, and as of now, investigation indicates that 2,190 crores returned to the investors, and 118 crores has been freezed, and further investigation has been conducted. Recording the progress in the investigation, this court disposed of the criminal original petition filed by the third party in the public interest. தெளிவாக போட்டாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் மக்களே,
2,500 கோடி இன்வால்வ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 2,500 கோடி அமௌண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு மணி சர்க்குலேஷன் இன்வால்வ்னு போட்டிருக்காங்க. இப்போ இது மணி சர்க்குலேஷனாக இல்லையா அப்படிங்கிறத இவங்க கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிப்பாங்க, அது வேறு விஷயம். இப்போ நம்ம வச்சு கால்குலேஷன் பண்ணலாம் மக்களே. 2,500 கோடி அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இவரோட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். ரைட். அடுத்த வார்த்தை, அதில் 2,190 கோடி ரூபாய் மக்களுக்கு திருப்பி பே அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வார்த்தை இருக்குல்ல மக்களே, இந்த வார்த்தையை எங்கேயுமே கவுண்டரில் கொடுக்கல. ஓப்பன் கோர்ட்டில் நீதிபதி அவர் கேட்டிருக்கார். சரிங்க, 2,500 crores ஓகே இன்வால்வ்னு சொல்கிறீங்க, எவ்வளவு மக்களுக்கு பே அவுட் பண்ணுறாங்க கேட்டப்போ அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தான் 2,190 crores பே அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இமீடியட்டாக அந்த விஷயத்தை நீதிபதி அவர்கள் ஆர்டர்லையும் டைப் டைப் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இங்கே சிறப்பான விஷயம் சொல்லலாம் மக்களே. இப்போ வில் ஹேவ் அ ஸ்மால் கால்குலேஷன். 2,190 crores பே அவுட் பண்ணிட்டாங்க. ரைட், டன், சூப்பர். அடுத்தது, இந்த கம்பெனிக்கிட்ட 118 கோடி ரூபாய் இருக்குது. ரைட், சூப்பர். ரெண்டையும் சேர்த்தனா உள்ள வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 60 கோடி ரூபாய் வரைக்கும், 60 கோடிக்கும் மேலே இவங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிருக்கிறாங்க மைவி3 ஆட்ஸ். இப்போது இது எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க சொன்ன பாருங்க ஒரு வார்த்தை, இல்லைங்க 2,000 கோடி மோசடி. எப்படிப்பா மோசடி அப்படின்னா, இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு மட்டும் ஒரு 100 கோடி 200 கோடி மட்டும் மற்றவங்க கொடுத்துடுவாங்க, மற்ற சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போது இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் போடலாமே. 2,190 கோடி ரூபா மக்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதில் ப்ராடக்டோடைய வேல்யூவும் அவங்க சொல்லிட்டாங்க. மொத்தம் 526 கோடி, 118 கோடி ரூபாய் இவங்களுக்கு இவங்க அக்கௌண்ட்டில் இருக்குன்றதை காமிச்சிட்டாங்க. இப்போது மீதி எவ்வளோ அமௌண்ட்டை தூக்கிட்டு ஓட போகிறாங்க இந்த கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. இன்னொன்று, இதில் ஜிஎஸ்டி அப்படிங்கிற விஷயத்தை அவங்க உள்ளே இது வரைக்கும் மென்ஷன் பண்ணல. பட் நம்ம விசாரித்து பார்க்கும் பொழுது 60 கோடி ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி கட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ 2,190 crores மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்தது 526 கோடி ரூபாய் இன்னும் அவங்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. 118 கோடி ரூபாய் அவங்களுக்கு இன்னும் அக்கௌண்ட்டில் இருக்குது. 60 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க ஜிஎஸ்டி கட்டிருக்கிறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,894 கோடி ரூபா வருது. 2,894 crores அவங்க பண்ண செலவு. 2,500 கோடி ரூபாய் தான் அவங்க மக்கள்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? மீதி 394 கோடி ரூபாய் அப்படிங்கிறது யார் கொடுத்தது? கக்கா கொடுத்துச்சா? யார் கொடுத்தது? இட்ஸ் அ பர்ஃபெக்ட் சேல்ஸ். அதாவது இவங்களுடைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸையும் இவங்களுடைய மற்ற விஷயங்கள், அதாவது இது வரைக்கும் க்ரௌன் மெம்பராக எவ்வளோ பணம் வந்து கட்டியிருக்கிறாங்கன்றதை மட்டும்தான் சொல்கிறாங்க யுஓடபிள்யூ. ஆனால் ஸ்டோரில் பண்ணுற பர்ச்சேஸ் எவ்வளோ, அங்கே எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, இதை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே வரவே இல்லை பாருங்கள் மக்களே. அப்போது இந்த கம்பெனி அவன் சொன்ன கணக்குப்படி எடுத்துக்கலாமே. 2,000 crores மோசடி அப்படின்னா வாட் இஸ் மோசடி? மக்களை ஏமாற்றி சுருட்டிக்கிட்டு மோடுறது தான் மோசடி. இப்போது இவங்க சொல்கிற கணக்குப்படி, இவரோட கொடுக்குற கணக்குப்படியே பார்த்தா 2,500 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டு, கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இவங்க 118 கோடி ரூபாய் இப்போ அக்கௌண்ட் இருக்குது. அது சேர்த்து வச்சு பார்த்தாலுமே இவங்களோட ப்ராடக்டோட வேல்யூ, மக்களுக்கு கொடுத்த பணம், ஜிஎஸ்டி கட்டினது, இப்போ அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 2,894 கோடி ரூபா வருது. அப்போது எதை சுருட்டி கொண்டு எவ்வளோ ஓட போகிறார்கள்? எதை சுருட்டி ஓட போகிறாங்க மக்களே? நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டாக பார்க்க முடிகின்றது. இந்த கம்பெனி எந்த மக்களும் ஏமாத்தலை அப்படின்ட்டு. சரி, இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கும். சார் 118 கோடி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சார், இப்போ என்ன சார், எப்படி சார் பே அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கும். ரொம்ப சிம்பிள் மக்களே. அதாவது 6 மாத காலமாக அவங்க கம்பெனியில் சேல்ஸ் நடக்காமல் இருந்திருக்கு. உலகத்தில் எந்த கம்பெனியாக இருந்தாலும், அம்பானியாகவே இருந்தாலும் 6 மாத காலம் சேல்ஸ் நடக்கலை அப்படின்னால் அவர்களுக்கு அவங்களோட கஜானாவில் பணம் கம்மியாக தான் ஆகும். அப்படி பணம் ஏறிட்டே போனால் கல்லூரி தான் அடிக்கணும். அது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ 6 மாத காலம் சேல்ஸ் நடக்கலை. அப்போது உங்கள் கம்பெனியில் கஜானாவில் பணம் குறைந்திருக்கிறது. இப்போது அவங்க எம்டி வெளியே வந்ததுக்கு பிறகு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. இவ்வளவு கோடி ரூபாய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பேங்க்கில் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது பேங்க் உங்களுக்கு ஓடி கொடுக்கும், ஓவர் டிராஃப்ட் கொடுப்பாங்க, பேங்க் லோன் கொடுப்பாங்க.
எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல அடுத்த ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட 526 கோடி ரூபாய்க்கு வந்து ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட உங்களுடைய இதில் ஹப்பில் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் விற்க ஆரம்பிக்கிறீங்க, சப்போஸ் ஆஃபர்ஸ் போட்டு விற்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு அமௌண்ட் இன்ஃப்ளோ இருக்கும். ஸோ உங்கள் கம்பெனியில் சேலை நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் எம்டி பெயிலில் வெளியே வரணும். சேலை ரீஜென்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பெனி கட்சானா ஏற ஆரம்பிச்சிடும். சேல் ரீஜென்ரேட் பண்ணலாம், ஓடி போடலாம், ஓடி வந்து பேங்க்கில் கேட்டால் கொடுத்துருவாங்க, பேங்க் லோன் கொடுப்பாங்க. ஏன்னால் இவ்வளவு 1000 கோடி டிரான்சாக்ஷன் பண்ண ஒரு கம்பெனிக்கு லோனை வான்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க பேங்க். ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இப்படிப்பட்ட ப்ரொவிஷன் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்காம எங்கே போயிட போகிறாங்க? அப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க மக்களே, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது இவர் வந்து கம்பெனியை நடத்துவதற்கு எல்லா வேலையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணம் தராமல் எங்கே போயிட போகிறாரு? இவன் என்ன சொன்னான், பணத்தை சொல்லிட்டு ஓட போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பிஃபோர் சரண்டர். ஆனால் சரண்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறான். எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்ததுக்கு பிறகு அவர் கொடுக்குறப்ப நீ பார்க்கணும் இல்லையா? நீ ஏன் உன் இமேஜினேஷன் கதையை கொண்டு உள்ள செலுத்துற அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இதை பாருங்கள் மக்களே, ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த கம்பெனி மக்களை ஏமாற்றவில்லை, மாறாக மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. 2500 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. 2190 கோடி ரூபாய்க்கு பேஅவுட் மட்டும் போட்டிருக்கு. 112 கோடி ரூபாய் கையில் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் காசில் இருக்குது. அது இல்லாமல் 526 கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. எங்கே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க? யார் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க? எங்கே சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க? இட்ஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் மக்களே. ஸோ இப்போ இதை பேசிக்கான விஷயம் பாருங்கள். இல்லை எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை இவனுக்கு ஏற்றாறு போல் கொண்டு போவதற்கு இவன் என்னென்ன வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இது எல்லாமே இவனுடைய செலவில் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே இவனுக்கு எந்த ஒரு கம்பெனி இவனுக்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் பணம் கொடுத்தாங்களோ, அந்த 20 கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க பாருங்கள் அன்புமணி ராமதாஸுக்கு, அந்த கம்பெனி இவனை பப்பட்டாக்க வைத்து இதனை வேலை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். இன்னும் சொல்லலாம் மக்களே, இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ எப்படி பணம் வரப்போகுது கேட்குறான் பார்த்தீங்களா? ஏன் மைவி3 ஆர்ட்ஸ் எம்டி வெளியே வந்ததுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் மேலேயும் இவன் மேலே டிஃபமேஷன் சூட் பண்ணலாம். இப்போ இவனுக்கும் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் மக்களே. அன்புமணி ராமதாஸ் வந்து பல இடங்களில் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு, அந்த கம்பெனிக்கு எதிர்த்தும் அவனை ஆதரிச்சும். அப்போ நீங்கள் அப்படி ஏன் பண்ணீங்க? ஒரு தப்பான விஷயத்திற்கு எதற்காக ஒரு கம்பெனியை எதிர்த்து இப்படி நீங்கள் பண்ணீங்க, இதனால் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத போட்டு டிஃபமேஷன் சூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட 1000 கோடி வச்சுருக்காரு இல்லையா? கொடுட்டோம், தப்பாக நல்லா கொடுட்டோம். அன்புமணி ராமதாஸுக்கு டிஃபமேஷன் போட்டு கூட மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனி பேஅவுட் போடலாம். அது என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு வந்தவரம் பார்க்க போகிறான்ல இவன். அதுக்கு முன்னாடி ஏன் பறக்கிறான் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. ஸோ இந்த ஒரு கிரவுண்ட்ஸை வைத்துக்கொண்டு இன்றைக்கு பெயில் ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு பெயில் ஃபைல் பண்ணுறாங்க. இதான் அவங்களுடைய மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மக்களே. ஸோ கூடிய விரைவில் உங்கள் கம்பெனி மீது தவறு இல்லை அப்படிங்கிற விஷயம் வெளிவருவதற்கான எல்லா முகாந்திரமும் இங்கே இருக்கிறது மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.